ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். பாட்டி, அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. அப்பா, நான் வரேன். அதுக்குமா நீ போமா. வரதா, வேணாண்டா, அமைதியாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த விசேஷம் நடக்க நாம எதுவுமே செய்யல. முழுக்க முழுக்க சத்யா தாங்க செய்யறா. நாம அவளுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, இடைஞ்சல் பண்ணாம இருப்போங்க. நம்மனால அவ பண்றது பாழாக வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சத்யா, ஏய், எங்க போயிட்ட நீ? நான் உன்னை தேடிதான் ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்தேன். என்ன கையல்? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, செல்வநாயகி மட்டும் ஏன் அந்த சஞ்சய் விஷம் வச்சான் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஏதோ சமாளிச்சிட்டேன். ஆனா கூட நீ எது பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு, சரியா? எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. அதான் நீ காப்பாத்திட்டியே. விஷத்தை கலந்தது யாருன்னு திரும்ப திரும்ப கேட்கும் போது என்ன பதில் சொல்லணும்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீதான் தெய்வம் மாதிரி வந்து அந்த சமயத்துல என்ன காப்பாத்தின. ரொம்ப தேங்க்ஸ் கயல். நான் இதை என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். சத்யா, முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னாச்சு கயல்? சஞ்சய் கொண்டு வந்த ஒரிஜினல் கிஃப்ட் எங்க? அத நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அத முதல்ல எடுக்கணும். ஆமா கயல், யார் கையிலயாச்சும் அது மட்டும் சிக்கிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம உடனே அதை கண்டுபிடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும். அதுதான் நாம இப்ப உடனே பண்ணணும். சரி, நான் ஆர்த்திக்கு போன் பண்றேன் இரு. ஆர்த்தி, எங்க இருக்க? நீ கொஞ்சம் சத்யா ரூம் பக்கம் வாயேன் உடனே. ஆஹாஹா, இல்ல இல்ல, அதெல்லாம் அப்புறம், நீ வா.